சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க. என்ன மறந்த இந்த சாரியை ட்ரையல்ஸ் பார்த்துட்டு பில் போட்டுக்கலாமா? அதெல்லாம் நோ ப்ராப்ளம் சார், நீங்க பார்த்துட்டே பில் போட்டுக்கோங்க. டேய் சாரி வாங்கியாச்சுலடா, அடுத்தது எங்க? எருமதாண்டா முக்கியமான கட்டமே இருக்கு. சந்தியா அம்மாட்ட போய் இந்த சாரியை கொடுத்து அவங்க எப்படியாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணி சந்தியா உடுக்க வைக்கணும்டா. அதுல தாண்டா இருக்கு என் திறமையே. டேய் உன் போக்கு எதுவும் சரியில்லடா. ஏ மஹி ஒண்ணுதான், அவரு ரொம்ப அழகா இருக்கார்ல. ஏ மஹி யார் அழகா இருக்கா? இல்ல அவர் கொண்டு போன சாரி அழகா இருக்குன்னு சொன்னேன். அம்மா அந்த பர்பிள் கலர் சாரி எடுத்தாங்கம்மா, நான் போய் சந்தியாட்ட கொடுத்து அவளை ட்ரையல் பார்க்க சொல்றேன். மஹி நீ கூச்சப்படாம உனக்கு எத்தனை சாரி வேணாலும் எடுத்துக்கோ. ஏமா காவியா மாப்பிள்ளை எங்க? முகலாம் வாடுனாப்புல இருக்கு. மாப்பிள்ளை எதுவும் சொன்னாரா? இல்லம்மா அவர்லாம் எதுவும் சொல்லல. அவரு அப்பாட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. நான் தான் வர்ற வழியில ஒரு குழந்தைய பார்த்தேன்ப்பா. அதை பார்த்ததுல இருந்து என் மனசு கஷ்டமா இருக்குமா. அம்மா காவியா வருத்தப்படாதம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நம்ம சந்தியா கல்யாணம் முடிஞ்சு நீ ஊருக்கு போறதுக்குள்ள நீ மாசமாயிருவாம்மா. நான் அந்த முத்தாரம்மனுக்கு காணிக்க முடிஞ்சு வச்சிருக்கேம்மா. அந்த முத்தாரம்மன் எப்படியாச்சும் எனக்கு ஒரு குழந்தை தந்துருவாங்கம்மா. அம்மா அப்படி ஒன்று அந்த சாமி கண்ணை திறந்து எனக்கு ஒரு குழந்தை மட்டும் தந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, நான் அந்த சாமிக்கு என்ன வேணாலும் செய்வேம்மா. காவியா உனக்கு ஒரு குழந்தை மட்டும் தந்துட்டுன்னு வச்சுக்கோ, அந்த சாமிக்கு நான் ஒரு நிமிஷம் பண்ணியிருக்கேம்மா. என்னம்மா என்ன நிமிஷம்? எனக்கு மட்டும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, எதுனாலும் செஞ்சிடலாமா. அதுதான் காவியம்மா, உனக்கு மட்டும் அந்த சாமி ஒரு நல்ல குழந்தைய தந்துட்டுன்னு வச்சுக்கோ, அடுத்த வருஷம் உன் வீட்டுக்காரரை அந்த குலசையில போய் முட்டை போடலான்னு நிமிஷம் பண்ணியிருக்கோம்மா. அவரு இந்த முடியதான் 10 நேரம் அழைப்பாருமா. அவருக்கு மொட்டை போட்டா அவர் மறுநேரம் எதமா அழைப்பாரு, அவரு ஷாக்காக மாட்டாரம்மா. மாமாவை சும்மாவே பார்க்க முடியல இந்த முடியோட, இதுல வேற அவருக்கு மொட்டையை போட்டுட்டாங்க, வெள்ளை மாதிரி இருப்பாங்க. காமெடி தான். வாய மூடு கழுத, சாமி குத்தமாயிர போது. நம்ம என்ன சும்மாவா நிமிஷம் பண்ணியிருக்கோம்? நம்ம காவியாவுக்கு ஒரு குழந்தை வேணும்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் விளாட்டா பேசக்கூடாது. சாரி சாரி சாரி, எனக்கு மாமாவை அந்த கோலத்துல நினைச்சா சிரிப்பு வந்துட்டுமா. சரிம்மா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவருக்கு கண்டிப்பா மொட்டை போட்டுடலாம். சாரி வாங்கிட்ட ஏதோ ஒரு நம்பிக்கையில. சரி இதை நீ எப்படி சந்தியா சிஸ்டருக்கு கொடுப்ப? அவங்க எப்படி இதை என்கேஜ்மெண்ட் கேட்டுவாங்க? அதை பத்தி தாண்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சந்தியா மாட்ட இந்த சாரியை கொடுத்து சந்தியாவை போட சொல்லிட்டு அதை அவங்ககிட்டயே எப்படியாவது ஒப்படைச்சிடணும்டா. டேய் நீ பண்றது உனக்கே விளாட்டா தெரியலடா. சந்தியா சிஸ்டர் உங்க வீட்டுல சொல்லி பொண்ணு கேட்டு மேரேஜ் பண்றது எப்படி இருக்கு? இப்ப நீ விளாட்டு பார்க்கல இப்படி பண்றது ரொம்ப சில்லியா இருக்குடா மாப்பிள்ள. வீட்டுல சொல்லாமலாம் இல்லடா, வீட்லயும் சொல்லிட்டேன், அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்ப சந்தியாக்கு மேரேஜ் வேற போயிடுச்சு, அப்ப நான் தானடா ஏதாவது பண்ணணும். நீ சொல்றது சரிதான்டா மாப்பிள்ள. ஆனா இருந்தாலும் நீ சந்தியா சிஸ்டர் வீட்டுல ஒரு வாட்டி பேசிருக்கலாம். அவங்க பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லி இருந்தா நீ இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கலாம். 2 வாட்டி அவங்க வீட்டுக்கு போனடா இத பத்தி பேச. ஆனா எனக்கு அங்க பேச வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சுடா. இது பாரு நாளைக்கு என்கேஜ்மெண்ட். இப்ப போய் அவங்க வீட்டுல பேசினாலும் நான் பேசுற வார்த்தைலாம் அங்க எடுபடாதுடா. அதனால நான் எடுக்கிற முடிவு தான் எனக்கு சரின்னு படுது. அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கடா. நான் உன் ஃப்ரெண்டு, அந்த வகையில நான் உனக்கு எப்பவுமே ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன்டா. அது சரி, நீ எனக்கு சப்போர்ட்டாவும் இல்லை சாத்துக்குடியாவும் இரு. ஆமா உன் கையில ஏதோ இருந்த மாதிரி இருக்கு, என்னதுடா? அதெல்லாம் கையில ஒண்ணுமே இல்லையடா. ஏய் நண்பா, முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கலான்னு இருக்கா போல இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துட்டேன்டா. இல்ல ரோஸ் கலர்ல சேரி எடுத்து வச்சிருக்க, இது எப்பண்டா? அது நீ ஆளுக்கு சாரி செலக்ட் பண்ணிட்டு இருந்த பத்தியா, அந்த கேப்ல நான் எடுத்துட்டேன்டா. சரியான ஆள் தாண்டா.
எனக்கு சேலை எடுக்கிற சாக்குல சிஸ்டரையும் தள்ளிட்டு வந்துட்டா, சிஸ்டருக்கு சேலையும் எடுத்து கொடுக்குறா. பேஸ் பேஸ். ஏய், நான் அவளை எங்கேயுமே கூட்டு போனது இல்லடா. இப்ப என்ன முத ஜவுளி கடை கூட்டு வந்திருக்கேன் பாத்தியா? ஆசையா ஒரு சேரீ வாங்கி கொடுக்கலான்னு வாங்கிட்டேன்டா. சும்மா தாண்டா சொன்னேன். நீயும் சிஸ்டரும் ஹாப்பியா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. சரி வாடா, இந்த சேரீ எப்படியாச்சும் சந்தியா மட்டும் கொடுத்து சந்தியாவை கெட்டுறதுக்கு சந்தியாமாவை கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். சோனி, இப்போ உங்க வீட்ல பிரச்சனை எல்லாம் ஓகேவா? இது எங்க மாமா பிரச்சனைய சொல்றியா? ஆமாடி, அன்னைக்கு மாத்திரை வாங்கிட்டு போகணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே சொல்லலடி, அதான் கேக்குறேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடி. நான் மெடிக்கல்ல போய் சத்து மாத்திரை வாங்கிட்டு எங்க மாமாவுக்கு தெரியவா பத்திரமா வச்சுட்டேன்டி. சோனி, உங்க மாமா எதுக்கு இப்படி பண்றாருன்னு ஏதாச்சும் தெரிஞ்சுச்சா? எதுவுமே தெரியல பூமாரி. அவர் யாருக்கும் ஒரு துளியோட டவுட் வராத மாதிரி பண்றாருடி. அவளை வீட்ல அவளை அன்பா பேசுறாருடி. அவருக்கு யாருக்குமே அவர் மேல ஒரு சந்தேகம் வராது பூமாரி. சோனி, எனக்கு உங்க அத்தா மேல ஒரு சின்ன டவுட் இருக்கு, சொல்றேன், ஆனா தப்பா நினைக்காத. உனக்கு என்னடி அவர் மேல டவுட்? இல்லடி, உங்க அத்தானுக்கு வேற எந்த பொண்ணு மேலேயாச்சும் அஃபேர் இருக்குமோ? அதனாலதான் உங்க அக்காவுக்கு குழந்தை பிறக்க கூடாது, உங்க அக்காவை எப்படியாச்சும் டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணோட சேர்ந்துடலான்னு பிளான் பண்ணுவாரோ? ஏண்டி எப்படி சொல்றா? இல்ல சோனி, எனக்கு அப்படி தோணுச்சு. ஏண்டி பூமாரி, எங்க அக்காவுக்கு என்ன குறைச்சல்? அவ அழகா இருக்கா, அறிவா இருக்கா, அவ நல்லா இருக்குன்னு சொல்லி தானே அவர் வெட்டி வெட்டி காதலிச்சு கல்யாணம் முடிச்சாரு. அப்புறம் எப்படி எங்க அக்காவை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்? சோனி, நம்ம எத்தனை பேரை கேள்விப்பட்டிருக்கோண்டி, கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறாங்க. நான் எல்லா ஆண்களையும் சொல்லலடி, பொதுவா 1-2 பேர் அப்படி இருக்கதானடி செய்யறாங்க. நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம், எத்தனை பேரை பார்த்துருக்கோண்டி. ஒருவேளை உங்க அத்தானும் அதே மாதிரி உங்க அக்கா அழகா இருந்தோம் தேவையில்லாம வேற பொண்ணு பின்னாடி சுத்தலாம் இல்லாடி. ஒரு சின்ன டவுட்ல தாண்டி சொல்றேன். இவ சொல்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. இவ சொல்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. ஒருவேளை இவ சொல்றது உண்மையா இருக்குமோ? மாமாக்கு வேற பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ? சோனி சோனி, ஏன் அப்படி சக்காவுன மாதிரி நிக்கிறா? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டி அப்படி சொன்னேன். எனக்கு ஒரு டவுட் தாண்டி, அப்படிலாம் இருக்காது, நீ எதுவும் தப்பா நினைக்காத. இல்ல பூமாரி, ஒருவேளை அப்படி இருக்குமோன்னு எனக்கும் பயமா இருக்குடி. இந்த பார் சோனி, இது நம்ம கணிப்பு தாண்டி, ஆனா உண்மையா இருக்குமோன்னு நமக்கு தெரியாது. நம்ம அத உடனே முடிவு எடுக்க கூடாது. நீ உங்க அத்தா ரூம்ல ஏதாச்சும் பர்சனலா அவர் வச்சிருக்காரா டைரி ஈரின்னு பாரு. அதுல ஏதாச்சும் நமக்கு ஒரு இது குழு கிடைக்கண்டி. நீ ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணு. என்ன? சரி சரி பூமாரி, நான் எங்க அக்கா வாழ்க்கைய காப்பாத்தனா ஃபர்ஸ்ட் அவர் என்ன நோக்கத்துல இப்படி பண்றாருன்னு நான் கண்டுபிடிக்க வேண்டி, அதாண்டி என் முத வேலை. சரி வா சோனி, போலாம். இவரை பத்தியே இந்த பையன் பயப்படுற? இவன் என் லைஃப்ல ரொம்ப கிராஸ் பண்றாண்டி. இவன் லிமிட் என்கிட்ட மீறாண்டி. என்னடி அப்படி என்ன தப்பு பண்ணாரு அவரு? இந்த பருப்பு மாதிரி அவன் பண்ணது ஒண்ணுனா நான் உன்கிட்ட சொல்ல முடியாது, அதெல்லாம் அசிங்கமா இருக்கு. இப்போ ஏன்டி இவன் இங்க வரான்? ஹே, அவருக்கு தாண்டி சாரி எடுக்க நாங்க வந்திருக்கோம். என்னது, இவருக்கு சாரி எடுக்க நீங்க வந்திருக்கீங்களா? ஏன்டி ஏதாச்சும் தசராவுல லேடிஸ் கிட்ட போட சாரி எடுக்க வந்திருக்கானா? ஏய் வாய முட்ரி, அவருக்கு என்கேஜ்மென்ட், அதனால அவர் உட்பிக்கு சாரி எடுக்க வந்திருக்காரு. என்னது, இவருக்கு என்கேஜ்மென்ட்டா? ஒரு உட்பி வேற இருக்கா? நீ ஏன்டி இவ்வளவு ஷாக் ஆகுற? ஏன் உனக்கு அவர் மேல எதுவும் கிரஷ் எதுவும் இருந்துச்சா? இந்த மூஞ்சி மேல எனக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லடி. இல்ல இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்க போறாங்களே, அந்த பொண்ணு எப்படிப்பட்ட துரதிர்ஷ்டசாலின்னு நினைச்சு தாண்டி ஷாக் ஆனேன். ஏய், எங்க அண்ணன் நல்லா அப்படி சொல்லாதடி. பாரு வராரு பாரு, அவங்க கிட்ட சொல்லி கொடுக்குறேனா இல்லையா பாரு. பூமாரி பூமாரி, அவன்கிட்ட எதுவும் சொல்லிடாதடி. நான் வாரண்டி, நான் ஒளிஞ்சுக்கிட்டேன்டி. அவன் கிட்ட வந்து ஏதாச்சும் வெறுப்பு பண்ணிக்கிட்டு இருக்காண்டி. எனக்கு அது ஒரே டென்ஷன் ஆகுதுடி. நான் ஒளிஞ்சுக்கிட்டே, நீ பேசிட்டு அவனை அனுப்பி விட்டுரு. ஹே சோனி சோனி, பூமாரி ப்ளீஸ் ப்ளீஸ், நான் மறந்துட்டேன், சொல்லிடாதடி. என்னண்ணா, போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் எடுத்தாச்சுமா. நீ ஏமா தனியா நிக்கிறா? உன் கூட இப்போ ஒரு ஃப்ரெண்டுன்னு டோரா மண்டை ஒன்று சுத்தமே, அவ கூட போய் நிக்க வேண்டியதானம்மா? அவ எப்படின்னா இங்க? ஓ, உனக்கு தெரியாதுல தங்கச்சிமா, அந்த டோரா மண்டை குடும்பமே இங்க தான் இருக்காங்க. அந்த அவங்க அக்காவுக்கு சாரி எடுக்க வந்திருக்காங்க. நீ அவ கூட இருந்தா உனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்லம்மா, தனியா நின்ன மாதிரி இருக்கல்ல. ஓ, சோனி இங்க தான் இருக்காளாண்ணா? சரி சரி, நான் போய் பாத்துக்கிறேன். என்ன இந்த பூமாரி, ஒவ்வொரு சோனி கிட்ட தானே பேசிட்டு இருந்தா, இப்ப எதுவும் தெரியாத மாதிரி இருக்கா? சரி, நம்மளும் தெரியாத மாதிரியே இருந்துருவோம். டேய் மச்சான், நான் பூமாரிக்கு எடுத்த சாரியை நான் குடுக்கட்டாடா? குடுடா, சிஸ்டருக்கு தானே எடுத்தா, அப்புறம் என்கிட்ட தயங்குறா, குடு. டேய் குடுன்னு சொல்லிட்டு நீ இங்கே நிக்கிறியடா.
ஏய் நீ நல்லா வருவாடா. நாசுக்கா என்ன தள்ளி போக சொல்றா என்ன? சரி சரி நடத்து. சரி நான் கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறேன். நீ சீக்கிரம் பேசிட்டு சீக்கிரம் வந்துரு. தேங்க்யூ மச்சான். மூஞ்ச பாரா. குமாரி உனக்காக நான் பார்த்து இந்த சாரி வாங்கியிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. ஏங்க இதை சொல்றதுக்கு எதுக்கு இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? ஒண்ணுலயே நானும் ஒண்ணு பதட்டமா இல்லையே. உங்களுக்கு என்ன அப்படியே தெரியுது? சரி அது விடுங்க. நான் உங்களை பொண்ணு பார்க்க வரும்போது நீங்க இந்த சாரி தான் கட்டணும். கெட்டிடலாம். என்னங்க வந்ததுல இருந்து நான் வாங்கிட்டு வந்த சாரியை கூட பார்க்காம நீங்க அங்கேயே ஏதோ கான்சென்ட்ரேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களே, அப்படி என்னத்த பாக்குறீங்க? என்னடா வாழ்க்கை, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. நேத்து பிக்கப் பண்ணவோட சேரீ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்றான். நம்ம ஒரு சேரீயை கையில வச்சுக்கிட்டு நம்ம ஆளுக்கு கொடுக்க முடியாம லோன்னு அலையிறேன். என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. உனக்கு என்னமா கவலை? ஒரே இடத்துல ஜம்முன்னு நிக்கிறா. தினமும் ட்ரெஸ் மாத்திருந்தாங்க. போறவங்க வரவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. நானும் ஒரு கடையில பொம்மையா நின்று இருக்கலாம். எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா நிக்கலாம். நல்ல வேலை இந்த லூசு பையன் நம்மள பொம்மையே நினைச்சிட்டான். அத நான் பாத்துக்கிட்டேன் தங்கச்சி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது என்ன தள்ளி விட்டுரும் போல இருக்கு இந்த பொம்மை. டெடிபேர் கூட பார்க்க அப்படியே லுக்கா லேடி மாதிரியே இருக்கு. ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்ல கும்முனி. அட ஆண்ட கண்ணா, பொம்மையோட விட்டு வைக்க மாட்டான் போல இருக்கு. விட்டா பொம்மைக்கு கிஸ் கொடுத்துருவான் போல இருக்கே. என்ன பொம்மை கை வச்சனா அசைஞ்ச மாதிரி இருக்கு? நமக்கு தான் அப்படி தோணுதா இல்ல நிஜமாலே அசைதா? என்ன இவன் நம்மள குறுகுறுன்னு பார்க்க? ஒருவேளை நம்ம அசைஞ்சதுல இவனுக்கு டவுட் வந்துட்டோ? கிறுக்கன் கையை கொண்டு எங்க வச்சிருக்கான் பாரு. ஓ நீந்தாண்டி தோராமண்டையா? அப்பவே நினைச்சேன்டி என்ன பொம்மை அசையாத, இது அசையுத நீ. ஓ என்னையே ஏமாத்தலான்னு பிளான் பண்றியா? நீ எதை மறைச்சாலும் உன் மண்டையும் சோடா பட்டியும் மறைக்கவே முடியாதடி. இந்த வாரண்டி என்னையே ஏமாத்துறியா? இந்த பொம்மை இவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இந்த அழகை மறைக்கிற மாதிரி இந்த துப்பட்டா எதுக்கு மேல கிடக்கு? இந்த துப்பட்டாவை தூக்கிட்டா இந்த அழகு எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரியல. இந்த துப்பட்டா தான் இந்த அழகெல்லாம் மறைக்குது. இத எடுத்துட்டேன், எல்லாரும் கண்ணுக்கும் விருந்துதான். ஐயோ இவன் போற போக்க பார்த்தா நம்ம துப்பட்டாவை எடுத்து நம்ம அசிங்கப்படுத்திடுவான் போல இருக்கே. இதுக்கு ஏதாவது பண்ணணுமே. இவ்வளவு பயம் காட்டுறேன். கொஞ்சமாச்சும் அசையறாளா? அப்படியே பொம்மை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா பாரு இந்த வாரண்டி. பொறுக்கி கையை எங்க கொண்டு வர? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எங்க வைக்கணும்னு கூட தெரியாம இதுக்கு மேல அமைதியா இருந்தா நம்ம மானமே போயிரும். ஏய் பொறுக்கி கையை எடுடா. என்ன பொம்மை பேசுது? ஏய் பொறுக்கி சொல்றேன், அந்த கையை எடுடா. நான் பொம்மை இல்ல. பாட்டி நான் இதுக்கு தானடி பண்ணேன். நீயும் வாயால நான் பொம்மை இல்லைன்னு சொல்லணும்னு ஒத்துக்கிட்டியா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப காமெடியா இருக்குடி. உன் மண்டையில இருக்கிற அந்த டோப்பா முடிய பார்த்து உன் மண்டையே ஒரு டோப்பா, உனக்கு ஒரு டோப்பாவா? அதை எடுடி. பார்க்கையே கன்றையாவே இருக்கு. Tak tin tin tha tha tak tin tin tha. ஏய் கையை எடுடா. விட்டா ஒரு நாள் உள்ள பேய் நின்னுகிட்டு இருப்பா போல இருக்கு. ஏய் யாரை பார்த்து இந்த பயங்கரமான கெட்டப்பு? யாராச்சும் வராங்களா? ஆமா இந்த கடைக்காரரோட ஓனர் வரானா. அவரை பயன் கட்டறதுக்கு தான் அந்த கட்டப்பு. போடா ஒண்ணு பார்த்து தான் பயந்து போய் இந்த கட்டப்பு போட்டேன். என்ன பார்த்து இந்த கெட்டப் போட்டியா? ஏண்டி நான் என்ன பூச்சாண்டி மாதிரியா இருக்கேன்? நான் பூச்சாண்டிய பார்த்துலாம் பயப்பட மாட்டேனே. ஆனா பொறுக்கி பார்த்து பயப்படுவேன். ஏன்னா நீ எங்க பார்த்தாலும் யாருக்காச்சும் முத்தம் கொடுக்கணும்னு பேசிக்கிட்டே அலையறா. அப்போ நீ பூச்சாண்டியோட பெரிய ஆளு பொறுக்கி தானே? ஓ நான் பூச்சாண்டியோட பெரிய ஆள் பொறுக்கி. நீ என்ன பார்த்து அப்படியே பயந்துட்ட அப்படித்தானே? ஆமா ஆமா நான் உன்னை பார்த்து தான் பயந்தேன். ஓ நீ பயப்படுற அளவுக்கு நான் என்ன உன் கை பிடிச்சி இழுத்தனா? ஏடா இப்போ கையை பிடிச்சி இப்படி கிட்ட இழுக்கறா? ஏண்டி நீ பயப்படுற அளவுக்கு நான் என்ன உன்னை கட்டி பிடிச்சி உருளையா? டேய் பொறுக்கி விடுடா. யாராவது பாத்துற போறாங்க. நீ பயப்படுற அளவுக்கு என்ன நான் உன்னை கட்டி பிடிச்சி உனக்கு கிஸ்ஸா தந்தேன். ஏமா பூமாரி இவ்வளவு நேரம் நீ அங்கதான் பார்த்துட்டு இருந்தியோ? ஆமாங்க சோனி என்கிட்ட நான் ஒளிஞ்சிக்கிறேன் மாட்டி விடாதன்னு சொன்னா. ஆனா இப்போ நல்லா மாட்டிக்கிட்டா அண்ணா கிட்ட. வானத்தில் பறக்குது மார் கலர் கலரா மைனா. அதிகாத்தல்
நான் கைப்பே நீதான் எனக்கு வைப்பே என்னோட நீ இருந்தால் நல்லா இருக்கும் லைஃபே மாட்டிக்கிச்சே 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 மாட்டிக்கிச்சே. ஏய் நண்பா, போதுண்டா, ரொம்ப நேரமா அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டே இருக்க, கொஞ்சம் விடுறியா? சாரிண்ணா, அவதான் ஒளிஞ்சிருக்கத சொல்ல வேண்டாம்னு சொன்னா, அதனால தான் சொல்லல. சாரி. பாடி பூமாரி, அண்ணே நொண்ணே நீ இந்த பொறுக்கிக்கலாம் ஏன்டி சாரி கேட்கா? இவன் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சு தாண்டி நான் பயந்து போய் ஒளிஞ்சேன். அதே மாதிரி பண்ணிட்டான் பாத்தியா இவன். மூஞ்செல்லாம் பாடி போலாம். போடி போடி போற மாட்டேன், இதெல்லாம் உனக்கு பத்தாது, போடி. ஏங்க நீங்க எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, நான் இவ கூட வீட்டுக்கு போறேன். இன்னொரு நாள் பார்க்கலாம். பை. சரி. பூமாரி சாரி எடுத்தீங்களா? எடுத்துட்டேன். थैंक यू. டேய் இதெல்லாம் கொஞ்சம் உனக்கு ஓவரா இல்ல? நீ பண்றதெல்லாம் பார்த்தா உனக்கு அக்கா செட் ஆக மாட்டா போல, அவ தங்கச்சி தான் உனக்கு செட் ஆக போல. அவதான் உன் பேருன்னு எனக்கு உன் மனசு சொல்லுதுடா. உன் வாய ஆசிட் போட்டு கழுவிடா. அவ்வளவு யாராச்சும் கல்யாணம் படிப்பாங்க? அவ்வளவு கல்யாணம் போட்டா முதல் ராத்திரியே தூக்கு போட்டு செத்துருவான். எனக்கு என்னமோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு முதல் ராத்திரி தூக்கு போட்டு தொங்குறது வேற எவனா இருக்க மாட்டான், நீயாதான் இருப்பேன்னு தோணுது. என்னடா ஏதோ முடங்கின மாதிரி இருக்கு, என்ன பத்தியா? இல்லடா அது வந்து டைம் ஆச்சுல, வா சந்தியா சிஸ்டர் போய் பார்ப்போம். இதான் சத்யாக்காக நான் பார்த்து என்கேஜ்மெண்ட்டுக்காக இந்த சாரி தான் செலக்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? விஜய் நீ சூப்பரா செலக்ஷன் பண்ணிருக்க விஜய். இந்த சாரி சந்தியாக்கு சூப்பரா சூட் ஆகும். ஆமா தம்பி, சாரி கலர் அழகா இருக்குது. நம்ம சந்தியாவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த கலர். சந்தியா உனக்கு பிடிச்சிருக்கா? இது ரகு எங்க? அவன் தானே ஃபர்ஸ்ட் சேலையை எடுத்துட்டு வந்து அம்மாட்ட ஏதாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணி என்ன கொடுக்க வைக்கிறேன், நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி நான் எடுக்கிறேன்னு சொன்னா. இவன் எடுத்துட்டு வந்துட்டாரு. அவன் எங்க என்ன புடிங்கிட்டு இருக்கான்? காலையே காணும். என்ன சந்தியா எதுவுமே சொல்ல மாட்டற? மாம்சு நீங்க அக்காளுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கீங்களா? அதுலதான் அக்கா வாய் அடைச்சு போயிட்டா. அப்படிதானே சந்தியா? ஆமா மாமா கலர் நல்லா இருக்கு. அத்தை சந்தியாவை இந்த சாரியை ட்ரையல் பார்க்க சொல்லுங்க அத்தை. இது ஓகேவா இருந்தா இதே நம்ம பில் போட்டுடலாம். அதெல்லாம் வாங்கிட்டீங்களா மாமா? அப்புறம் எதுக்கு கட்டி பார்க்கணும்? தரவு கட்டிக்கலாம், பில் போட்டுருங்க. ஓய் சந்தியா, அவர் இவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கி தராரு, இப்படி மூஞ்சில அடிச்சால சொல்றா? ஒரு தடவை கெட்டதுக்குள்ள என்ன குறைய போகுது? போய் டக்குனு கட்டிட்டு வா. இல்ல சந்தியா, நீ இந்த சாரியை போட்டா எப்படி இருப்பேன்னு பார்க்க எனக்கு கொஞ்சம் ஆசை. அதான் உனக்கு இஷ்டம் தான் கெட்டு, இல்லாட்டி வேணாம் நான் பில் போட்டுறேன். ஏ சந்தியா, அவர் இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்காருல, போய் கட்டிட்டு வா. எல்லா பொருளும் வாங்கியாச்சு, என்ன பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே? நீ இதை கட்டி பார்த்தா இதுக்கும் பில் போட்டுருல. சத்து சீக்கிரம் போடி. விட மாட்டாங்க போல இருக்கு. சரி கொண்டாங்க மாமா, சீக்கிரம் தாங்க. ரொம்ப தான் கழிச்சுட்டாதப்பா. டாடி சீக்கிரம் போய் கட்டிட்டு வா. என்ன மாம்சே, உங்க பக்கத்துல இருக்குது அப்படியே உங்க தங்கச்சி மாதிரியே இருக்கு. உங்களுக்கு தங்கச்சி கிடையாது, மாமாவுக்கு தான் சின்ன வீடு என்ன வீடு இருக்கா? எவடி அது என் புருஷனை பத்தியே எகத்தாலும் ஒரு மாதிரி பேசுறது? இந்த வாயாடியா இவ சொல்லுவா. என் புருஷனா 10 மாசம் தங்கம். எங்க 10 மாசம் தங்கம் நீ? மாமாவை காணோம். தங்கம் நீங்க மடிக்கல எல்லாம் வைக்கணும், இல்லாட்டி வேற யாராச்சும் தூக்கிட்டு போறாவ தங்கம் நீ. என்ன பார்த்தா விஜய்க்கு தங்கச்சி மாதிரியா தெரியுது? இல்ல நானும் விஜய் திக் ஃப்ரெண்ட்ஸ். என்ன விஜய்? ஆமா சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே மேம், உங்க ஃப்ரெண்ட்ஸா? அப்போ பரவாயில்ல. அக்காளுக்கு பேச்சு துறைக்கு ஒரு ஆள் இருக்குது உங்க வீட்லயும். மைனி எல்லாத்துக்கும் துணிலாம் எடுத்தாச்சா? பில்லுலாம் போட்டாச்சா மைனி? ஆமா வசந்தி, எல்லாம் எடுத்தாச்சு. என்ன பில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான், மணி ஆயிட்டுல. ஆமா அண்ணன் எங்க காணும்? சோனி அப்பா அவங்க உள்ளே காணும். அம்மா அப்பாவும் மாமாவும் கார் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவல, உங்களை சீக்கிரம் கூட்டி வர சொன்னாவம்மா. சீக்கிரம் கிளம்புவோம். ஒரு நாள் கண்ணில் நீ வந்து சேர்ந்தாய், மறுநாள் என்னை கண்ணீர் புதிதாய். விழிகள் மீனா தூண்டில்கள் என்பேன், விழுந்தேன் பெண்ணே ஆனந்தம் கொண்டேன். நிலவரம் கலவரம் நெஞ்சோடு மழை வரும். நிலவை விழியில் விழித்தாய், ஒரு சிரிப்பில். வாவ், நீங்க இந்த சாரில ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. ஏ மகி, காலையில என் மருமகளை பத்தி அப்படி சிலுப்புனா என்ன உலகலையா நீ? இப்போ வாயை பழக்கிறா வாவ் நீ. என் மருமக எப்பவுமே அழகுதான். எம்மா சந்தியா, அந்த சேலை உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. என்னடா நம்ம வரதுக்குள்ள அவங்க மாமா செலக்ட் பண்ண சாரியை சந்தியா சிஸ்டர் போட்டாங்க. இதுலயே நீ லேட்டா போச்சு. சும்மா இருடா, நானே மனசு உடைஞ்சு போய் நிக்கிறேன்.
இந்த கிறிஸ்டியன் நீ ரொம்ப சூப்பரா இருக்கா. அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்கா. அப்படியே ஒன்னு அள்ளி அள்ளி அப்படியே அணைச்சுக்கிடணும் போல இருக்கும் சந்தியா. சந்தியா நீ இருக்கிற அழகுக்கு அப்படியே மாமி மயங்கி போய் நிக்கிறேன். இங்க மட்டும் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோ, அப்படியே உன்னை அணைச்சி ஒரு முத்தம் 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 தந்திருப்பேன். ஏய் மச்சான், என் சந்தியா கிட்ட இன்னொருத்தவன் சிரிச்சு சிரிச்சு பேசுறத என்னால பார்க்க முடியலடா. ஏய் எனக்கே இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி வா இப்ப கிளம்பிடுவோம், எதுனாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். ஏய் ஆனா நான் எடுத்த சாரி என் சந்தியா கெட்டலையேடா. ஃபீல் பண்ணாதடா, எதுனாலும் பாத்துக்கலாம். டேய் இப்ப நீ எங்கடா போற? டேய் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, பேசாம வா. விஜய் பேசுனது போதும்பா. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் தானே, அப்புறம் அங்க வச்சு பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம போயிரும். இப்போ இது ஜவுளி கடை. சரி கிளம்புமா வீட்டுக்கு. சரி. நான் முதலாய் எழுதிய காதலிசை அதற்கொரு ஆதார ஸ்ருதி நீ. வாராயோ வாராயோ காதல் கொள்ள சார் என்ன பாக்குறீங்க? எனக்கு ஒரு தாலி செயின் காட்டுங்க. டேய் இருக்குடா, எதுக்கு இப்ப தாலி வாங்குற? ஏய் கார்த்திக், நான் தோந்து போயிட்டேன்டா. நான் மனசுலவுல உடஞ்சு போயிட்டேன்டா. என்னால இவன் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. நான் தோந்துட்டேன்டா. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் கார்த்திக். நான் போய் அவ எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நேரா போய் நான் அவ கழுத்துல தாலி கட்ட போறேன்டா. எது நடந்தாலும் அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிடுவேன்டா. டேய் நீ பண்றது ரொம்ப தப்புடா. அத்தனை பேர் முன்னாடியே சந்தியா காலத்துல தாலி கட்டு வென்றது, அப்புறம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க குடும்பமான போயிடாதா? யார் என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்லடா. எனக்கு சந்தியா வேணும். நான் சந்தியாவுக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கதான்டா போறேன். டேய் டேய் கொஞ்சம் நிதானமா யோசிடா. பாருடா, நீ ஃப்ரெண்டுனா எனக்கு ஹெல்ப் பண்ணு. இல்ல உனக்கும் இஷ்டம் இல்லாட்டி விட்டுட்டு போ, நானே பாத்துக்கிட்டேன். தம்பி நீங்க செய்த காமிங்க தம்பி. சார் உங்களுக்கு இந்த தாலி ஓகேவா? இது ஓகே தான், நீங்க பில் போட்டுருங்க. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷமடி. கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது